தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா கேம் சேஞ்சர். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், பிரம்மாண்ட ப்ரொடியூசர்ஸ் தில்ராஜு மற்றும் ஆதித்யராம் ரொம்ப அழகான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் சங்கர் சாரை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆஃப்டர் இந்தியன் 2 என்னடா இப்படி ஆயிடுச்சு, அவருடைய படங்களுக்கு எதுக்காக போகிறேன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸையும் அவர் டிக் பண்ணது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக முக்கியமாக இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பெரிய போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த 20 மினிட்ஸ் போர்ஷனில் இருந்து அடுத்து படம் எண்டாகிற வரைக்கும் அவர் இந்த படத்தை பேக் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தோட எடிட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமனுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு படத்தோடைய பிஜிஎம் எங்கே சக்ஸஸ் ஆகுதுன்னா, அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த பிஜிஎம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த படத்தில் அப்படி ஒரு மியூசிக் இருக்குது, டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு குளோபல் ஸ்டார் ராம் சரண் ஒரு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 2 ஷேட்ஸ் இருக்குது, அந்த 2 ஷேடையும் பயங்கரமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக ஆடியன்ஸுக்கு பிச் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அஞ்சலி ஆகட்டும், கேரா அத்வானி ஆகட்டும், இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. சமுத்திரகனி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக எஸ்ஜே சூர்யா அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று பண்ணுறாரு. நீங்கள் படம் பார்க்கும் போதே நீங்கள் அந்த ஆட்டிடியூடுக்குள்ளே போயிடுறீங்க. அப்படி அந்த கேரக்டர் அப்படி உள்வாங்கி ஆடியன்ஸ்க்கு இப்படி தர்றது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. எப்பயுமே அவருடைய நடிப்பில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறான்னாலே அந்த கேரக்டர் ஒரு ஸ்பெஷலான கேரக்டராக மாறிடும். அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் தான் இந்த ஒரு கேரக்டரும் இணைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் எனக்கு இருந்தது. அண்டு சினிமோட்டோகிராஃபர் திரு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் டெப்த்தாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு ராம் சரணுடைய மாசான சீக்வன்ஸ்லாம் இருந்து மோக்கோ போட்டு வச்சு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. அண்டு ஒரு வாட்டியும் அந்த மாஸ் சீக்வன்ஸுக்கு அப்படி அந்த மோக்கோ போட்டு வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாகவும் ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இன்னொரு பாயிண்ட், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் சாருக்காக தான் நம்ம எல்லாருமே போய் படத்தை பார்க்கணும். சங்கர் சாருடைய படங்கள் நான் எதுக்காக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னியின் படம் அந்த கதைக்குள்ளே போகிறோம் அப்படின்றபோது அந்த அன்னியின் அந்த அம்பி கேரக்டர் டிவிஎஸ் எக்ஸலில் வந்துக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல நிற்பார், கை காட்டின்னு நிற்பார். என்னன்னா பின்னாடி வரணும்னு தெரியணும் அவர் நிறுத்த போகிறாருன்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே நான் எந்த ஒரு சிக்னல்லையும் ஒருத்தர் அப்படி கை காட்டி நிறுத்திலாம் பார்த்ததில்ல. ஆனால் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்படி தான் இருக்கணும். அப்படி சங்கர் சாரோடைய படங்கள்லாம் பிரம்மாண்டம்ன்றது சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சாரோடைய படங்கள்லாம் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் தருவார். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது போல், இப்படிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய சொல்லி தருவார். அதுவும் அந்த கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே நம்ம அதை பார்க்கும்போது படத்தை ஒரு வாட்டி பார்த்தாலே அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அவர். இந்த படத்துலையும் ராம் சரணுடைய கேரக்டரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வராரு, இன்னொரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார். அண்டு அவருடைய லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நமக்கு கொடுக்குறாரு. அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் ஆகி நம்மக்கிட்ட சேருது. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் சங்கர் சார் வந்துட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் அங்கே தான் எனக்கு தர ஆரம்பிச்சது. அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த கேட் அண்ட் மவுஸ் ரேஸ் அப்படின்ற மாதிரி ராம் சரண் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வாட்டி எஸ்ஜே சூர்யாவை எங்கே அவர் ஹர்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது டைம் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா ரவுண்ட் த கிளாக் ஒருத்தர் உட்கார வச்சிருக்காரு. அப்போ திரு அவர்கள் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இவங்க எப்பப்பெல்லாம் ஒரு கிளாஷுக்குள்ளே வராங்களோ அந்த எல்லா கிளாஷுக்குள்ளே வர சீக்வன்ஸையும் ஒரு ரவுண்ட் ட்ராலி வச்சே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது நல்லா இருக்கேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டுவர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்தாரு, தொப்புன்னு போடுற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினுக்கான போர்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ யோசிக்கும் போது இது என்னன்னா அது ஏதோ ட்ராகாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். ஹீரோயின் கேரக்டர்ஸ்னாவே சும்மா போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்போம். ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு ஒரு லைவ்னஸ் கொடுத்துருந்தாரு, ஒரு 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 மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் படத்தோட கடைசி வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. அதான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கர் சாரோடைய படங்கள்லாம் என்னென்னா அது எமோஷனல் கனெக்ட் இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரணும், பயங்கரமான ஒரு ஐடியாஸ்லாம் நமக்குள்ளே எடுத்துகிட்டு சர்ப்ரைஸ் பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ராம் சரண் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அந்த இடத்துல ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார். நான்லாம் மறந்துட்டேன். இந்த படத்தோடைய பீக் பாயிண்ட்டாக நான் அங்கே தான் பார்க்குறேன். அண்டு எனக்கு அந்த பாயிண்ட் பார்க்கும்போது டக்குன்னு சூதுக்கம் ஞாபகம் வந்தது. பட் என்ன இருந்தாலும்
இந்த படத்தில் பார்க்கும்போது அது இன்னும் பயங்கர சர்ப்ரைசிங்காக ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்டு இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சாரோடைய பழைய படங்கள்லேருந்து அவர் வந்து நிறைய தாட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே என்னன்னா தாட்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ வரைக்குமே பிரச்சனைகள் அதே மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் புதுசாக மாறல, இல்லை எதுவுமே சரியாகலை. அப்படி இருக்கும்போது அந்த தாட் ப்ராசஸாகவும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த தாட் ப்ராசஸை எப்படி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் பாயிண்ட் இருக்குது. சங்கர் சார் எங்கே அவர் அப்டேட் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்னில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அந்த லெட்டரில் எழுதி போடுங்க, அந்த லெட்டர் பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு மேட்டரில் இதில் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சிருந்தார். ஏன்னா ஸ்விக்கி சொமோட்டோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன வேணும்னாலும் வீட்டுக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்மளை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்க பாயிண்டில் நமக்கான பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ஐடியாலஜி யோசிச்சு பாருங்கள். பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிச்சுப்பா, இது தாண்டா பிரம்மாண்டம் அப்படின்றது தோணுச்சு. அதை டுவர்ட்ஸ் எண்டு படம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்ன இந்த படம் ஓவராலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, மிக முக்கியமாக ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உள்ள ஒரு படமாக இந்த படம் எனக்கு அமைஞ்சிருந்தது. பட் என்ன இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற சங்கர் சார் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரன், அந்நியன் அப்படின்ற படங்களெல்லாம் நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு போரே அடிக்காது, பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சங்கர் சாருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பட் என்ன இருந்தாலும் இந்த படமும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இது தாண்டி நீங்கள் கேம் சேஞ்சர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா பாபா சொல்லிங்களா, பிரவீன் கேஎஸ். பாய்.